வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பண்ண ஒரு போர்ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கோலில் பண்ண போர்ட்ரேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம ஷேடிங் போய்க்கலாம். பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவுட்புட்டும் நல்ல பர்ஃபெக்டாக வரும். ஆனால் நான் இப்போ பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணல. ஜஸ்ட்டு பேசிக்காக ஒரு அவுட்லைன் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, நான் இதுக்கு யூஸ் பண்ண சாக்கோல் பார்த்திங்கன்னா கேம்லின் சாக்கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணேன். அது ஒரு நார்மலான சாக்கோல் தான். நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும், நல்லா டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி போர்ட்ரேட்லாம் வரைகிறதுக்கு அந்த சாக்கோல் யூஸ் பண்ணலாம். லோ பட்ஜெட் சாக்கோல் தான். இதுக்கு எரேசர் வந்துட்டு நார்மல் எரேசரில் எரேஸ் பண்ண முடியாது. சாக்கோல் எரேசர்னே ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறதா இருந்தாக்கா சாக்கோல் எரேசர் வாங்கிக்கலாம். கேம்லின் சாக்கோல் பென்சில் ஒரு செட்டு வாங்கினா அதில் 3 இருக்கும். ஹார்டு, மீடியம், சாஃப்ட் அப்படின்னு 3 இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 3மே யூஸ் பண்ணுவேன். சாஃப்டான ஏரியாவுக்குலாம் சாஃப்ட் யூஸ் பண்ணுவேன். ஹார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப திக்கான ஏரியாவுக்குலாம் ஹார்டு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லைட் ஷேடு கொடுக்கணும். எடுத்த உடனே வந்துட்டு ஷேடு திக்காக வச்சிட முடியாது. அப்படி திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா அது எரேஸ் பண்ண முடியாது, டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங் சாஃப்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நான் சொல்கிறது வந்து சாக்கோல் வந்துட்டு சாஃப்ட்னு ஒரு பென்சில் இருக்கும், அந்த பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கேம்லின் சாக்கோல் பென்சில் ஒரு செட்டு வாங்கினா 3மே வரும், சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் பென்சிலில் அவுட்லைன் ஸ்கெட்சிங்கு, லைட் ஷேடு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாக்கோல் யூஸ் பண்ணுறது பெட்ரு. போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷேடிங்கில் முன்ன பின்ன போனாலும் அதோட டோட்டல் இமேஜே ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது இன்னும் ஃபைன் டியூன் பண்ண தான் நல்லா வரும். நான் இதை வந்துட்டு குயிக்காக பண்ணேன். ஒரு 1 ஹவரில் அந்த மாதிரி முடித்தேன் இந்த போர்ட்ரேட்டை. இந்த போர்ட்ரேட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை வச்சு வரைகிறேன். மொபைலில் நான் ஃபோட்டோவை பார்த்து தான் வரைகிறேன். ஆனால் இதை விட நேரில் உட்கார வச்சு லைவ் ட்ராயிங், நேரில் ஒருத்தர் உட்கார வச்சு அவங்கள வரைகிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வரையும் போது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் உட்கார முடியும். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். அதுக்குள்ளேயே அந்த ஸ்கெட்சிங் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஷேடிங் வச்சு அவங்களோட ஒரு போர்ட்ரேட்டை கொண்டு வரணும். அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ வரைகிறது வந்துட்டு A4ல் ரொம்ப சின்ன சைஸ் ஏரியாவை தான் நான் கவர் பண்ணி வரைகிறேன். பெட்டர் நல்லா ஷேடிங்கெல்லாம் கொடுத்து அழகாக கொண்டு வரணும்னா A4ஓட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். போர்ட்ரேட் நீங்கள் வரையணும், சாக்கோல் போர்ட்ரேட் நீங்கள் வரையணும் அப்படின்னா பெட்டர் சூப்பர் ஐடியா என்னன்னு கேட்டாக்கா, ஒரு ஃபுல் சார்ட் ஒன்று வாங்கிட்டு அதை 4ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொன்றா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த சைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல சைஸ் தான். இவர் நம்ம பிரதர் தான், லிவின்ஸ் CA ஃபன்ஸ்டா யூடியூப் சேனலோட கிரியேட்டர் மிஸ்டர் லிவின். அவரோட போர்ட்ரேட் தான் இப்போ பண்ணியிருக்கேன்.
ஸோ டோட்டலாக ஃபைனல் அவுட்புட் ரெடி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் டிராயிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.